சாஸ்திர பார்வையில யாராவது உங்களை எதிர்த்தால் காயப்படுத்தினால் என்ன செய்யணும்? நீங்கள் அது மாதிரி எதிர்த்து நில்லுங்க. உங்களை அசிங்கப்படுத்தினா என்ன தெரியுமா நீங்க செய்யணும்? யார் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னால் நீங்க நல்ல தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது தேவையில்லை. அசிங்கப்படுத்துறவங்களோட நோக்கம் நீங்க என்ன செய்யணும்? அந்த நேரத்துல நீங்க கோவப்படணும், நீங்க ஒரு வெறுப்பை காட்டணும். இதான் நம்மளோட நோக்கமே தவிர அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையை அவங்க பாத்திரிக்க போறது இல்லை. அவங்க அசிங்கப்படுத்தி கூட அவங்களோட வேலை முடிஞ்சுதான் வேற வேலைக்கு போயிடுவாங்க அவங்க அடுத்தவங்கள நோக்கி. இப்ப நாங்க வைராக்கியம் வச்சு நாங்க எதுக்கு போகணும் அதை விட்டு போட்டு இவனுக்கு முன்னால வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்குள்ள நாங்க அதையே போட்டு நிறைச்சு வச்சுட்டு வாழ ஆரம்பிப்போம். கடைசியில் அது ஒரு பெரிய நோய். அது நீங்க தவறுதலா வழிகாட்டுறாங்க. அதாவது எங்க நீங்க விழுந்தீங்களோ அங்க எழுப்பி காட்டணும். விழுந்த இடத்துல எழுப்பத்தான் வேணும். அதுக்குன்னு சொல்லி யாரை தட்டி விட்டான்னு சொல்லி தேடி 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 நான் எழுப்பிட்டேன் நான் நல்லா இருக்கேன், என் புள்ள நல்லா இருக்குது, இது கடைசியில் உங்களை மரணோயாளி ஆக்கிடும். அவருக்கு இல்ல, அப்படி இல்லை. உதாரணமாக நீங்க ரோட்ல நடந்து போறீங்க. இப்ப நீங்க ஓரமா தான் நடந்து போறீங்க. முன்னால பின்னா எல்லாம் பார்த்து தான் போறீங்க. திடீர்னு நாய் உங்களுக்கு கடிச்சிச்சு அல்லது விஷமான ஒன்று கடிச்சிருக்கு, பாம்பு ஏதோ கடிச்சிட்டு. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? உண்மையான புத்திசாலி என்ன செய்வோம்? எனக்கு விஷம் ஏறிடுச்சு, நாய் கடிச்சிட்டுனா என்ன செய்வேன்? நான் ஓடி போய் மருந்து செஞ்சு என் நோய் எனக்கு விஷம் ஏறாம நான் செத்து போகாம எந்த உயிரை பாதுகாக்கணும். அதுக்கு வைத்தியம் அதான புத்திசாலி கிடையாது. இப்ப நாயை கூப்பிட்டு நான் நல்லா தான் போனேன், நீங்க எனக்கு கடிச்சீங்க, நான் உங்களுக்கு அநியாயம் செஞ்சேனா, நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படி நாய்க்கு நீங்க கிளாஸ் எடுத்துக்கிறீங்கடா உங்களோட உயிரை நீங்க மாற்றி கொள்வீங்க. அல்லது பாம்பு கூப்பிட்டு பாம்பு கிளாஸ் எடுத்துக்கிறீங்கடா நீங்க தான் செத்து போவீங்க. அலைச்சா